வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். யாரோடையும் ஷேர் பண்ணிக்க முடியாத அந்த மொத்த லவ்வையும் நான் என் குழந்தைக்கு கொடுக்க போறேன். மகேஷ், அதே மாதிரிதான் என் மனசுக்குள்ளே உனக்காக நிறைய லவ் இருக்கு மகேஷ். நான் அத லைஃப் ஃபுல்லா உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ நம்ம கல்யாணத்தை பத்தி பேசாம ஏதோ ஒரு குழந்தைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க. என் மனசுக்குள்ள இருக்கிற அன்பு, பாசம் எல்லாமே இனிமே என் குழந்தைக்கு மட்டும்தான். என் லைஃப்ல இன்னொரு காதல், கல்யாணம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ என்ன பேசுற மகேஷ்? உன் லைஃப்ல கல்யாணம் இல்லாம குழந்தை மட்டும் எப்படி வரும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் குழந்தைக்கு அப்பா ஆக முடியுமா? ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு நான் தான் அப்பா. மகேஷ், எஸ் மித்ரா, நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது யாரோட குழந்தைன்னு கூட நான் பிளான் பண்ணிட்டேன். யாரோட குழந்தை? ஆனந்தியோட குழந்தைய நான் தத்தெடுத்துக்க போறேன். நோ 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 மகேஷ், நோ நோ மகேஷ், மகேஷ் இட்ஸ் ராங். இது ரொம்ப தப்பு மகேஷ். நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு மகேஷ். இது நடக்காது. இது நடக்கவும் கூடாது மகேஷ். அன்பு ஆனந்தியை நிச்சயமா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. இது சரியான முடிவு இல்ல மகேஷ். மகேஷ், உன் கூட லைஃப ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி ஒரு முடிவை எடுக்க கூடாது மகேஷ். மித்ரா, என் லைஃப்ல நான் என்ன முடிவு எடுக்கணும் எடுக்க கூடாதுன்னு நீ சொல்ல முடியாது. இட்ஸ் மை லைஃப், மை டெசிஷன். அப்படி உன் இஷ்டத்துக்கெல்லாம் முடிவெடுக்க முடியாது மகேஷ். என்ன உன் லைஃப்ல என் லைஃபும் சேர்ந்து இருக்கு. அப்ப எனக்கு என்ன பதில் மகேஷ்? என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? இங்க பாரு மித்ரா, எனக்காக வெயிட் பண்ணாதன்னு நான் ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட சொல்லிட்டே தான் இருக்கேன். நீ அதை புரிஞ்சுக்காம உன் லைஃபையும் என் லைஃபையும் சேர்த்து வச்சு பேசுற. அது இடியாட்டிக்கா இருக்கு. என் லைஃபை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீயும் யோசிச்சு உன் லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாரு. மித்ரா ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இதுக்கப்புறமும் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு என்கிட்ட வந்து நிக்காது. I am not responsible for your life and your decisions. ஓகே ஓகே மகேஷ், நீ ஏன் லைஃபுக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஆனா நம்ம கல்யாணத்தை எதிர்பார்த்து நம்ம ஃபேமிலில எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. நம்ம என்கேஜ்மெண்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்றது? வேற என்ன சொல்லணும்? உன்கிட்ட சொன்னதான் அவங்க கிட்டயும் சொல்லுவேன். என் விருப்பத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் என்னோட முடிவுக்கும் நீங்க மரியாதை கொடுத்துதான் ஆகணும். ஓகே, அப்போ எங்க முடிவுக்கும் நீயும் மரியாதை கொடுக்கணும்ல? Of course, அது உங்க லைஃப் சம்பந்தப்பட்டதா இருந்தா. பட் என் லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவெடுத்தா அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. I am clear about my life and decisions. அன்பு ஆனந்தியை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனந்திக்கு பிறக்க போற குழந்தைய நான் தத்தெடுத்துக்கு தான் போறேன். என் லைஃப் அந்த குழந்தைக்காக மட்டும்தான். That's it, மித்ரா. மகேஷ், இத பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாமே. நிறைய பேசியாச்சு மித்ரா. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. I need my personal space and time. ஐயோ, நான் செஞ்ச தப்பு என் வாழ்க்கை முழுக்க என்ன துரத்திக்கிட்டே இருக்க போகுதா? நோ மகேஷ், I can't miss you. ஏ ஆனந்தி, உடம்பு கொஞ்சம் சரியான பிறகு ஒரு நாளோ 2 நாளோ அங்க இருக்கிற மாதிரி வாப்புல. அன்பு, நீங்க ஆனந்தியை கூட்டிட்டு வாங்க. வரேன்க்கா, நிச்சயமா வரேன். அக்கா வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த அண்ணன் வீட்டுக்கும் வரணும். நாளைக்கு சாயந்தரமா வாணி வந்துருவா.
கண்டிப்பா கூட்டு வரேங்க. சரி நாங்க கிளம்புறோம், ஏதாவதுனா கால் பண்ணு. சரிக்கா சரி வரேன். வரேன். போயிட்டு வா. பாய் வரேன் ஆனந்தி. ஆனந்தி. வரேன் அன்பு. பாய்.